ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காயக்கல்பம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது முன்னோர்கள் இன்றைய மருத்துவர்களை காட்டிலும் அனுபவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் சித்தர்கள் வழியில் உடலை வளர்த்ததால் என்றும் 16 போல் திலகாத்திரமாக நோயின்றி இளமையாக ஆயுள் வரை வாழலாம் என்ற ஒரு கருத்து இருந்தது. காயக்கல்பம் என்பதற்கு காய கற்பம் என்ற சொல்லும் உண்டு. இதில் காயம் அப்படின்னா உடல் என்றும், கல்பம் என்பது நீண்ட கால அளவை குறிக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. கற்பம் அப்படின்னா உடல் நோயை தாக்காமல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய நிலையை குறிப்பதாகும். இந்த காய கற்பத்திற்கு மருத்துவ குணங்கள் பல உண்டு. சித்தர்கள் வாழ்வியல் முறைப்படி மூலிகைகள், சீரான உணவு முறை, உடல் பயிற்சி, யோக பயிற்சி வழியாக உடலை நோய், வயது மூப்பு, நரை ஏற்படாமல் கற்பதேக உடலாக மாற்றும் சூட்சுமமான முறையைத்தான் இந்த காயகல்பம் அப்படின்னு சொல்றாங்க. உடலில் இருக்கும் ஆற்றல் வழியாகத்தான் உடல் உழைப்பும் சாத்தியமாகிறது. அந்த உயிர் ஆற்றலானது உடலில் சோர்வில்லாமல் தங்க உடல் ஆரோக்கியம் அவசியமாக உள்ளது. அதனால்தான் நோய் நொடியின்றி வாழ்வதற்கு உடலை பேண வேண்டும் என்று அன்றைய முன்னோர்கள் முதல் இன்றைய மருத்துவர்கள் வரை அறிவுறுத்துகிறார்கள். பெரும்பாலும் உடலை குன்ற செய்வதில் ஆரோக்கியமற்ற உணவு முறையும் மன அழுத்தம், மனசோர்வு பெரும்பங்கு வகிக்கிறது. கூடுதலாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், இதய நோய் முதல் தீராத நோய்கள் வரை பெரும் தாக்கத்தை உண்டு செய்கிறது. இவை எல்லாவற்றையும் வரும் முன் காத்திட உதவுவதுதான் இந்த காயக்கல்பம். இந்த காயக்கல்பத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காலையில இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையில கடுக்காய் என்பதுதான் காயக்கல்பத்தினுடைய மருத்துவ முறை. தினசரி காலையில இஞ்சி சாறு அருந்துவதன் மூலமாக உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கும். நாள் முழுக்க உண்ணும் உணவிலிருந்து சத்துக்களானது கிரகிக்கப்பட உதவும். பசியை தூண்டுவதோடு வாயில் உமிழ்நீர் சுரப்பும் அதிகரிப்பதால் செரிமானமும் குறைவில்லாமல் இருக்கும். வாய்வு நீங்கும். குடலானது நாம் உண்ணக்கூடிய உணவை முழுமையாக உறிஞ்சு கொண்டாலே நோய் உருவாகும் அபாயம் பெருமளவு தடுக்கப்படும். இந்த காயக்கல்பத்தை அளவா எடுத்துக்கொள்ளணும். அதில் இஞ்சியை தோல் நீக்கி சாறு பிழிஞ்சு 5 மில்லி அளவு எடுத்து அதே அளவு சுத்தமான தேன் கலந்து குடிக்க வேண்டும். இஞ்சியை தோல் சீவி துருவி 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து அதே அளவு தேன் சேர்த்தும் மென்றும் சாப்பிடலாம். கொடுக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக எடுக்க வேண்டாம். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் வாதம், பித்தம், கபம் மூன்றுமே சமநிலையில் இருக்கணும். இதில் ஒன்று குறைஞ்சாலும் உடல் ஆரோக்கியமானது குறைபாடு உண்டாகக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்றையும் கட்டுக்குள் வைக்க சுக்கு உதவுகிறது. சுக்கை மதிய வேளையில் தான் எடுத்துக்கணும். நண்பகல் உணவை சாப்பிட்ட பிறகு உணவு முழுமையாக செரிமானம் அடைய சுக்கு உதவுகிறது. உணவானது செரிக்காமல் உடலில் தேங்கி இருக்கும் போது அடுத்த வேளை பசியின்மை உண்டாகும். அதைத் தொடர்ந்து சங்கிலி போன்று வயிறு உப்புசம், மலச்சிக்கல் பிரச்சனையும் உண்டாகும். இதற்கு சுக்கு பெருமளவும் உதவுகிறது. இதை எப்படி சாப்பிடணும்னா, மதிய உணவுக்கு பின்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிடலாம். அல்லது மதிய உணவுக்கு பிறகு சுக்கு காப்பி வைத்தும் குடிக்கலாம். சுக்கு தூளை வெள்ளத்தில் கலந்து சாப்பிடலாம். இது மட்டுமல்லாமல் மாலையில் கடுக்காய் என்று சொல்வதுண்டு. நாள் முழுக்க உடலில் சேரும் கழிவுகளை மறுநாள் வெளியேற்ற கடுக்காய் தூள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. 1 டம்ளர் நீரை கொதிக்க வச்சு அதில் கடுக்காய் தூளை 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து வடிகட்டி குடித்து வந்தால் மிகவும் லாபகரமாக இருக்கும். இதனால் உடல் கழிவுகள் வெளியேறி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். உடலில் கபமானது சம அளவு இருக்கும். கடுக்காயை வாங்கி வீட்டிலும் பொடியாக்கலாம். அல்லது நாட்டு மருந்து கடையிலும் கடுக்காய் தூள்கள் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் காயக்கல்பம் என்பது மருத்துவ முறையில் காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்று எப்படி எடுத்துக்கொள்வது என்பதையும், இதை நோய் வருவதற்கு முன்பு உணவு பத்தியத்தோடு 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உடலில் இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதாக உள்ளது. காயக்கல்பமானது இன்றைய கால தடுப்பூசி போன்றே உடலில் அன்றே செல் அழிவை மீட்டெடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய நுண்கூறுகளை கொண்டதாக இருந்தது. இவை உடல் செல்களை புதுப்பித்து உடலை எப்போதும் சுத்தமாகவே ஆரோக்கியமாகவே வைத்திருக்க உதவுகிறது. வளரும் பிள்ளைகளுக்கு இந்த காயக்கல்ப மருத்துவ முறையானது பின்பற்றலாம். அளவில் குறைத்து கொடுக்க வேண்டும். நோய் தீர்க்கும் மருந்து என்று சொல்வதை விட நோய் வராமல் தடுக்க உதவும் மருந்து என்று கூட இதனை சொல்லலாம். உணவே மருந்தாக ஒன்று ஆரோக்கியம் அளித்து நரையை தடுக்கிறது, மூப்பை தள்ளி போடுகிறது, நோயை அண்டவிடாமல் செய்கிறது என்னும் போது அதை ஏன் மறுக்க வேண்டும்? சித்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி 1 மண்டலம் வீதம் இதனை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தையும் உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.